இத பாரு, இதோ இந்த ஆப் குள்ள போயிட்டு இந்த லைவ் லொகேஷனை என் நம்பருக்கு ஷேர் பண்ணிட்டு தான் நீ போணும். புரியுதா? லொகேஷன் ஷேர், லைவ் லொகேஷன் ஷேர். சரி. அது எப்படின்னு காட்டுறேன். அண்ணா அப்படின்னா அப்புறம் இதுக்கு மண்டி ஆட்டுன? சரி, சொல்லித்தாங்க. அது எப்படி தெரியுமா? இங்க வா காட்டுறேன். இங்க பாரு, இத பாத்தியா? இந்த ஆப் இதுக்குள்ள போய் இப்படி கிளிக் பண்ணனா இங்க லொகேஷன் காட்டுது. பாத்தியா? லொகேஷன் போனுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுமா என்ன? தெரியுதா? சரி, இதோ இதான் லைவ் லொகேஷன். இந்த லொகேஷனை நாம இப்படி கிளிக் பண்ணணும். ஓகேவா? இது ஆன் பண்ணும்போது என்ன கேக்குதுன்னு பாத்தியா? என்ன கேக்குது? என்னென்னமோ கேக்குது. ஐயோ, இங்க வாணி, இத பாரு, இங்க லைவ் லொகேஷன் இருக்கா? இத கிளிக் பண்ணணும். இதோ இங்க கிளிக் பண்ணணும். இப்படி இப்ப கிளிக் பண்ணும்போது ஒன்னு வருது பாத்தியா? இங்க ஆப்ஷன்ஸ் வருது பாத்தியா? இத பாரு, 15 minutes, 1 hour, 8 hours. இது என்னன்னு புரியுதா? இந்த டைமிங் என்னன்னு புரியுதா? ஓய், அதான் இந்த 15 நிமிஷம் 8 மணி நேரம்னு டைம் காட்டு. எக்ஸாக்ட்லி. இப்ப அது எதுக்குன்னு நான் சொல்லவா? இப்ப நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு கிட்ட ஏதாச்சும் கடைக்கு போகணும், காய்கறி வாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகணும்னா இந்த 1 hour இந்த லைவ் லொகேஷன் ஆப்ஷன்ல இந்த 1 hour கிளிக் பண்ணி அது அப்படியே யாருக்கு அனுப்பணும்? இதோ இந்த அத்தான் சாரா இதுக்கு அனுப்பணும். இத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி சென்ட் பண்ணி விட்டுட்டேன்னா உடனே அது என் போனுக்கு வந்துடும். இத பாரு, உடனே இப்ப அந்த மெசேஜ் எனக்கு வந்துச்சு பாத்தியா? இந்த மெசேஜ் இப்ப நான் ஓபன் பண்ணி பார்த்தேன்னா நீ எங்க போற, இத பாரு, இப்போ எனக்கு ஒரு சைன் மாதிரி காட்டுதா? இதுதான் உன் லொகேஷன். இதுல வந்து நீ எங்கெல்லாம் போறியோ, நீ எங்க போனாலும் இந்த ஆரோ அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும். நீ எங்க போறியோ அக்யூரேட்டா அது எனக்கு தெரியும் எந்த லொகேஷன். புரியுதா? அப்ப நீங்க என் கூடவே வர மாதிரி இருக்கும்ல? எக்ஸாக்ட்லி. உன் கூட வர மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த லைவ் லொகேஷனை எனக்கு அனுப்ப சொல்றேன். அப்போ நீ இனிமே எங்க போனாலும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த லைவ் லொகேஷன் லைவ் லொகேஷன் அது எனக்கு அனுப்பணும். ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருச்சா? நல்ல மனசுல பதிவாயிருச்சு. நான் மட்டும் இல்ல, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த ரஞ்சித்க்கு உங்க மேலயும் கோவம் இருக்கு. சரி, அத நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி, இங்க பாரு, நீ இத நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ 1-2 வாட்டி. வேணும்னா சும்மா எனக்கு அனுப்பு, பரவாயில்ல. அப்புறம் அந்த கேஸ் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. மேபி அந்த கேஸ பத்தி ஏதாச்சும் பேசுறதுக்காக தான் இருக்கும். நான் உடனே போய் பார்த்துட்டு வரேன். சரியா? சரி அத்தா. சரி, ஓகே. சரி, ஓகே. லைவ் லொகேஷன். நந்தினி, என்னாச்சு? என்ன தலைவலிக்குதா? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கவலையா இருந்தா தலைய புடிச்சிட்ட மாதிரி எனக்கு வலிக்கும். ஒரு டீ சாப்பிட்டா சரியாயிரும். அவ்வளவுதானே? சரி, ஓகே ஓகே. நான் என்ன பண்றேன்னா போற வழியில கல்யாணத்துக்கிட்ட உனக்கு ஒரு டீ கொடுக்க சொல்றேன். சரியா? ஓகே, பை. டேக் கேர். இத அனுப்பிச்சு விட்டுருங்க உங்களோடதும். நான் பாக்குறேன். ஓகே. இங்க இருந்து அந்த ரஞ்சித் வீடியோ ஆதாரத்தோட மாட்டிருக்கான் சுந்தரவள்ளி. கோர்ட்டே அவனுக்கு 2 தடவை ஜாமீன் கொடுக்க மறுத்திருக்கு. ஆனா நீ இன்னும் அவன் கொலை பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்க. ஏன் சுந்தரவள்ளி, வர வர உனக்கு லாஜிக்கலா யோசிக்கிற தன்மையை போயிடுச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? முதல்ல நீங்க இப்படி பேசுறது நிறுத்துங்க. யார முதல்ல நம்பணும் நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம அந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. டேடி, இத பாரு சுந்தரவள்ளி. கல்யாணம். டேடி, 1 செகண்ட். கல்யாணம், மேல நந்தினிக்கு தலைவலியா இருக்கான். ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் டீ கொண்டு போய் கொடு. சரியா? தங்கச்சி போட போறேன். டேடி, நான் வெளிய போயிட்டு வரேன். ஏசி ஆபீஸ்க்கு போணும். கால் பண்ணி வர சொன்னாரு. சரி, பை. போயிட்டு வா. கல்யாணம், டீ மறந்துடாத, சீக்கிரம். அதெல்லாம் போட்டு கொடுத்துறேன். வந்துட்டான் தான் நான் பேச்சை நிப்பாட்டிட்டேன். நீ பண்றது உனக்கு சரியா இருக்கா சுந்தரவள்ளி? பாவம் நந்தினி, நம்ம பொண்ணு வாழ்க்கையவே காப்பாத்தினவ. அவளை போய் அக்யூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அவ என்ன அவ்வளவு பெரிய நல்லவளா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. என் பொண்ணு சுரேகா இந்த நிமிஷம் வரைக்கும் காணோம்னா அதுக்கு அவதான் காரணம்னு நான் நம்புறேன். அப்படிதான் பேசுவேன். அப்பா, இப்ப கூட அவ தங்கச்சி போட்டிருக்கால ஒரு தோடு, அது நம்ம சுரேகாவோட தோடு தானே எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏய், அந்த பொண்ணு தான் அவ ஆபீஸ்ல வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டாள, அப்புறம் என்ன? அவ பொய் சொல்றாங்க. அவளை பத்தி எனக்கு தெரியாது. கண்டிப்பா அது சுரேகாவோட கம்மல் தான். எனக்கு நல்லா தெரியும். அவதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு ஏமாத்தான். எனக்கு புரியவே இல்லை. அவதான் சுரேகாவை கடத்தி வச்சிருப்பான்னு நீ எப்படி சொல்றனே எனக்கு புரியல. போலீஸ் உன் பேச்ச நம்பி அவளை 2 தடவை கூட்டு விசாரிச்சாங்க. அவளை ஏன் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட வச்சிருந்தாங்க.
ஆனா அவங்களால நிரூபிக்க முடிஞ்சுதா? அப்படின்னா என்ன, அவ தப்பாளன்னு தான் அர்த்தம். போலீஸ் அவளை நம்புறாங்களோ நம்பலையோ, ஏன் மனசாட்சிப்படி நான் அதை நம்புறேன். அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அவதான் அந்த கொலையை செஞ்சிருக்கான். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அந்த உண்மை வெளியில வரதான் போதும். எத்தனை நாள் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவான் பாத்திரலாம். மா, அவ என்ன தனியாவாமா சுத்ரா? அவ குடும்பத்தையே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம வீட்ல எனக்கே தனி ரூம் கிடையாது. அந்த அளவுக்கு அவ ராஜாங்கம் நடந்துட்டு இருக்கு. மாதவி, அதுக்கு யாரு காரணம்னு உனக்கே நல்லா தெரியும். எனக்கு சத்தியமா புரியவே இல்லை சுந்தரவள்ளி. இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு மேல இருக்கிற ஆத்திரம் உன்னை மாத்துமா? நம்பவே முடியல. உனக்கு அவளை பிடிக்கல சுந்தரவள்ளி. அவ இந்த வீட்டு மருமக. நம்ம பையனை கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த நினைப்பு கூட உனக்கு இல்லையா? எப்ப பார்த்தாலும் மருமகன் இத சொல்லிட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான். அப்புறம் உங்க வீணா போன பையன் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அண்ட் முக்கியமா அவளை இந்த வீட்டு மருமகளா என் மனசு என்னைக்கே ஏத்துக்காது. அவ்வளவுதான். உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உலகத்துக்கு அவ தான் நம்ம வீட்டு மருமக. நீ அவன் மேல சேர்த்த வாரி அரைச்சா அது நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். என்னங்க இப்படியே எல்லாத்தையும் மறைச்சிட்டு போயிட்டே இருக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வரதா செய்யும். அப்ப அவ பிடிபட்டதான் போறா. அப்போ உங்களுக்கும் புரியும், பாத்துக்கோங்க. ஆத்திரம் உன் கண்ணை மறைக்குது சுந்தரவள்ளி. உன்னோட ஈகோவால அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் வெறுக்கிற. இதெல்லாம் உன்கிட்ட பேசி பிரயோஜனமா இல்ல. பேசி பிரயோஜனம் இல்ல, தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க. பெருசா பேச வந்துட்டார். என்னைக்குதான் உனக்கு மனுஷங்களோட அருமை புரிய போதோ தெரியல. எனக்கு வேலை இருக்கு, நான் போய் லாயரை பாத்துருவேன். இவரு என்னைக்குதான் திறந்த போறாரோ. மாதங்க இங்க பாரு, இப்ப இவரு பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நீ சுதந்திரமா இந்த வீட்டுல இருக்கலாம். உனக்கு சப்போர்ட்டிவா எப்பவும் நான் இருப்பேன். சரியா? ஓகே. முதல்ல நீ ஏதாவது போய் சாப்பிடு போ. நானும் போறேன். அந்த நந்தினிக்கு இனிமேதான் எல்லா குடைச்சலும் ஸ்டார்ட் ஆகும். பார்க்கலாம் நானா அவளான. அடடா, தங்கச்சிக்கு போட்ட டீ சும்மா அப்படியே கமகமகமான மணக்குதே. இஞ்சி தூக்கலா போட்ட இந்த டீயை என் தங்கச்சி குடிச்சோன என் தங்கச்சி தலைவலியை டிஃபன் வை. அம்மா ஒரே ஒரு நிமிஷம். என் தங்கச்சி நந்தினி தலைவலின்னு டீ கேட்டுச்சு. அதை கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறோமா? ஓகே தானே? என்னவா என்னை என்கிட்ட விளையாடுறியா? எனக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு டீ கொடுக்க மாட்டியா? ஐயோ, கொஞ்ச நேரம் கோவப்படாதீங்கம்மா. இங்கே பாருங்க, நீங்கள் சாப்பிட வேண்டிய டிஃபன் அங்கே ஹாட் பார்சல் சூடாக இருக்குது.